நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மனந்திரும்புதலின் நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சோர்வு வரும். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை குறித்து நம்மளை தேற்றுகிற ஒரு வார்த்தை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். நிறைய நேரத்தில் நமக்கு ஜெபிக்க முடியாத ஒரு சோர்வு வரலாம். வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை ஜெபிக்க முடியாத ஒரு சோர்வு, நம்ம மனசில் இருக்கிற கவலைகள்னால ஒரு சோர்வு வரலாம், நல்லா சரீர பலகீனங்களினால நமக்கு சோர்வு வரலாம். அப்படி இல்லைன்னா பிசாசு நம்மளை சோர்வுகளை கொண்டாக்கி நம்ம ஜெபிக்க முடியாதபடி நம்மளை தடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டியது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ சோர்வுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன செய்யும் வரும். ஆனால் நம்ம சோர்வு வரும்போது சோர்வுக்கு இடம் கொடுக்காம எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபிக்கணுமா. எப்பொழுது நம்ம ஜெபிக்கிறவர்களாக, நமக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதில் இந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்கிறாரு. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கான். அவன் தேவனுக்கு ஃபஸ்ட்டே போடப்பட்டிருக்கு, தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். ஆனால் அந்த நியாயாதிபதிகிட்ட ஒரு விதவை, அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு விதவை ஒரு காரியத்தை போய் டெய்லி சொல்கிறா. என்ன காரியம்னா, அவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஏன்னா அவன் ஒரு நியாயாதிபதி, அப்போ அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். ஆனால் அந்த நியாயாதிபதிகளை கொஞ்சம் கூட இறக்க குணம் இல்லை. அவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனாக இருக்கிறான், மனுஷர்களை மதியாத ஒரு மனுஷனாகவும் இருக்கிறான். ஆனால் அவன்கிட்ட போய் அந்த விதவை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறா, எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு என்ன செய்கிறா, விண்ணப்பம் செய்கிறா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை எப்போது என்னை தொந்தரவு செய்கிறாள்னு சொல்லிட்டு அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தனக்குள்ளே என்ன செஞ்சான் சொல்லிக்கொண்டான். கொஞ்சம் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசில்லை. அவளுக்கு அந்த காரியத்தை செய்கிறது, டெய்லி அவள் போய் அவன்கிட்ட போய் சொன்னாலும் அவனுக்கு வெகு நாள் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அந்த காரியத்தை செய்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லையா. ஆனால் ஒரு நாள் அவனுக்குள்ள என்ன வருது, இவள் டெய்லி இனி தொந்தரவு செய்கிறபடியால் இவளை எப்படியாட்டு இவளுக்கு நம்ம இந்த காரியத்தில் நியாயம் செய்வோன்னு அந்த ஒரு அநியாயமான ஒரு நியாயாதிபதிக்கு அந்த என்ன செய்யுதுன்னு வருது. அப்போ உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் அதில் அழகாக ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருப்பார் பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதுமாகிய ஒரு நியாயாதிபதி கூட, அவனுக்குள்ள கூட வெகு நாளுக்கு அப்புறம் ஒரு எண்ணம் வருது, இவன் டெய்லி நம்மளை தேடி வர, அதனால இவளுக்கு இந்த காரியத்தை முடிப்போன்ட்டு. அப்போது நம்மளையே யோசிக்கிற தேவன், நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின தேவன், நமக்காக தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தில் அர்ப்பணித்த தேவன், நமக்காக தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார், நமக்காக தான் அவர் எல்லா காரியங்களும் செய்திருக்கார், நமக்காக தான் பரலோகத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை இரவும் பகலும் தேடும்போது அந்த காரியத்தில் நமக்கு கண்டிப்பாக நியாயம் செய்வாரா, நியாயம் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அவர் நியாயம் செய்வார் நமக்குள்ள. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது சோர்வு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சோர்வு வருது. எப்போ வருதுன்னு பாருங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாக்கில் ஒரு சோர்வு வருது. எலியாக்கில் இந்த சோர்வு எப்போ வருதுன்னா, அவன் ஒரு பெரிய சாதனை செய்கிறான், ஊழிய பாதையில் ஒரு பெரிய சாதனை செய்கிறான். அவன் எப்படிப்பட்ட சாதனை செய்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தர் தான் உண்மையான தெய்வமா, அவங்க கும்பிட்ற பாகால் தான் உண்மையான தெய்வமான்ட்டு பாகாலுடைய அவங்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த காளையை, அந்த பலியை அப்படி அவ்வளோ அந்த பலியை நக்கி போட செய்த அந்த எலியாக்கில் அவ்வளோ பெரிய அற்புதம். தண்ணியை ஊற்றி அந்த இடத்துல கூட அந்த வானத்திலேருந்து வந்த அக்கினி அந்த பலியை நக்கி
போட்டுரும். பாகால் கும்பிட்ற தீர்க்கதரிசிகளுக்கும் அவங்க அவ்வளோ 400 தீர்க்கதரிசிகள் நிற்கும் போது அந்த 400 தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியில் இவன் ஒரே ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து அவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்திருப்பான், சாதிச்சு அத்தனை தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்டு கர்த்தரே தெய்வம் என்று அந்த இடத்துல அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக அவ்வளோ ஒரு பெரிய சாட்சியாய் நின்ற அந்த ஊழியக்காரனுக்குள்ள ஒரு சோர்வு வருது. என்ன சோர்வு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசபேலுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சோர்வு வருது. ஏசபேல் வந்து என்ன சொல்றா, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் யோசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்வேன். நாளைக்கு இந்நேரத்தில் நீ அவங்க எல்லாருக்கும் எப்படி செஞ்சோ அதை உனக்கு செய்வேன். அவள் வந்து ஒரு ஆளை விட்டு சொன்னதுனால அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய சோர்வு வருது. ஏன் அந்த அந்த நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நாளில் எலியாவுக்குள்ள என்ன செய்யல இல்லை. அதனால அவன் வந்து அது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சாபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணுறான். அவள் சொல்லியிருக்கா நாளைக்கு உனக்கு இந்த நேரத்தில் செய்யப்படணும். அதனால் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி எங்கே போயிட்டு கரெக்டாக ஒரு இடத்துல போய் நிற்கிறான். ஒரு வனாந்திரத்தில் ஒரு சூறை செடிக்கு கீழே போய் என்ன செய்யிருக்கிறாரு, உட்கார்ந்துட்டு நான் சாக வேண்டும் என்று கோரி தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அவனுக்குள்ள வந்து ஒரு பெரிய சோர்வு. நான் வந்து என் பிதா என் தகப்பனோ எல்லாரை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். அதுதான் அவனுடைய ப்ரேயராக இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவ்வளோ ஒரு வல்லமையாக இருந்தான். ஒரு சோர்வு அப்படி தான் நமக்குள்ளும் வருது. நிறைய நேரங்களில் நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஜெபத்துக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தோம், நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஆனால் வீட்டில் நம்ம நல்ல ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தவறான காரியங்கள் நடக்கும்போதோ, யாராவது நம்மளை குறித்து ஏதாட்டு தவறாக பேசும்போது, அந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வரும்போது நமக்குள்ள ஒரு சோர்வு வருது. ஜெபிக்க மாட்டேங்கிறோம், வேதத்தை வாசிக்கிற மாட்டேங்கிறோம், ஆலயத்துக்கு செல்ல மாட்டேங்கிறோம். அப்படிப்பட்ட சோர்வுக்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் உங்களை நோக்கி தான் வருது. நமக்குள்ள அந்த சோர்வு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எப்பொழுது நம்ம ஜெபிக்கிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். இந்த இடத்துல எலியா ஜெபிக்கிற ஜெபம் என்ன பாருங்க, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். ஆனால் பாருங்க ஆண்டவர் வந்து அழகா அந்த இடத்துல ஒரு தூதனை அவனுக்கு அனுப்பி அவனுக்கு போஜனம் பண்ணுறதுக்கு பாருங்க அதில் அழகா கொடுக்குற தழல்ல சுட்ட அடையையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியையும் கொடுத்து இதை கூடி சாப்பிடுன்னு சொல்றாரு. திரும்பியும் அவன் கொடுத்துட்டு தூங்கிறான். திரும்பியும் ஒரு தேவதூதன் வந்து திரும்பியும் எழுப்பி 2ஆம் வசனம் தட்டி எழுப்பி, எழுந்துட்டு போஜனம் பண்ணி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவன் கேட்டது ஜெபம் அப்படி. ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு தேவையான தண்ணியும் அப்பமும் நமக்கு இந்த நாளில் ஆடத்தர நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருங்க அந்த அந்த இது வேணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கூட நமக்கு ஆண்டவர் நம்மளோட என்ன செய்கிறார், பேசுகிறார். அன்றைக்கு அவனுக்கு அந்த அப்பமும் தண்ணீர் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததுனால அந்த பலத்தினால 40 நாள் என்ன செய்கிறான்னா அவன் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் நடத்தப்பட்டான். அவ்வளோண்டு சாப்பிட்டதுனா அந்த தேவன்கிட்ட அந்த கிடைக்கப்பட்ட அந்த அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் குடித்ததுனால 40 நாள் இரவும் பகலுமே அவன் என்ன செய்கிறான், நடக்கிறான். பாருங்க, 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வத்தை மட்டும் நடந்து போனான். ரெஸ்டே இல்லாமல் என்ன செய்கிறான், நடந்து போகிறான். அதுக்கப்புறம் தெரியும் எலியா வந்து ஆண்டவர் சொல்லுவார், ஊழியத்தில் உனக்கு அடுத்தது எலிசாவை ஏற்படுத்தி எல்லா காரியங்களும் ஆண்டவர் சொல்லி அவன் எல்லாம் ஒழுங்குபடுத்தினதுக்கு அப்புறம், ஆனால் அவன் இங்கே பண்ண ஜெபம் பாருங்க, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் வந்து உயிரோட அவரோட என்ன செய்து கொண்டார், ரதத்தில் வந்து என்ன செஞ்சு கொண்டார், எடுத்துக்கொண்டார். அக்னி ரதத்தில் வந்து அப்படியே எலியா வந்து என்ன செய்கிறாரு, எலிசா கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு என்ன செய்யப்படுகிறார், எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனால் அந்த ஒரு காரியத்துக்கு முன்பாக எலியாவுக்குள்ள அப்படி ஒரு பெரிய சோர்வு. தான் செய்த அதுக்கு முன்பாக செய்த தன்னுடைய ஊழியத்துக்கு அப்புறம் அவருக்குள்ள அப்படி ஒரு பெரிய சோர்வு. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சோர்வுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை கொடுத்து தான் உங்கள் கூட தான் பேசுகிறாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். சூறைச்செடி கீழே வந்து உட்கார்ந்து அவர் என்ன செஞ்சுறாரு, ஒரு சின்ன ஜெபத்தை தான் பண்ணுறாரு. தேவதூதனை ஆண்டவர் அவருக்கு அனுப்பி அவரை ஆற்றுறாரு. அவருக்கு அன்றைக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாம் கிடைக்கி அவருடைய பிரயாணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், வாக்கிய பண்ணுறாரு. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு என்ன செய்கிறார், நன்மையாக என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம யாரை குறித்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா யோனாவை பார்க்கலாம். யோனாவில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற காரியம் வந்து என்னது, நீ வந்து நினிவேக்கு போய் பிரசங்கின்னு. ஆனால் அப்போ அவர் ஃபஸ்ட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷீஷ்க்கு போகிறாரு. அதனால் ஆண்டவர் வந்து தன்னுடைய சித்தத்தை யோனாவை வச்சு தான் நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு அந்த போட்டில் அந்த ஷிப்பில் அந்த கப்பலில் இருந்து யோனாவை தூக்கி கீழே போட வச்சு கரெக்டாக மீனை வந்து கரெக்டாக மீனுடைய அதற்கான்ற ஒரு மீனை ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆயத்தப்படுத்தி யோனாவை எங்கே கொண்டு விடணுமோ, எந்த இடத்துல யோனாவை வச்சு எந்த காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் சித்தம் வச்சுருந்தாரோ அந்த ஊழியத்தை யோனாவை கொண்டு தான் ஆண்டவர் என்ன செய்தார், நிறைவேற்றினார். அப்போ அந்த யோனாவை வந்து அங்கே போய் பிரசங்கி
பிரசங்கிக்கும் போது பாருங்கள், அவன் அழகாக பிரசங்கிக்கான். நினிவேன்னு கொஞ்ச நாளுக்குள்ள என்னச்சு, 3 நாள் பிரயாண விஸ்தாரமாகிய மகா பெரிய நகர், அந்த அவ்வளோ பெரிய நகரமாகிய நினிவேல போய் யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, நினிவே வந்து மொத்தம் 3 நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு இடம், அதில் அவன் 1 நாள் ட்ராவல் பண்ணிட்டு போய் பிரசங்கம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று நான் ஒரு 40 நாள் தான் உங்களுக்கு டைம், அந்த 40 நாளுக்குள்ள அவங்க இந்த நினிவே வந்து அழிக்கப்பட்டு போன்னு சொல்கிறான். அந்த வார்த்தையை அவன் சொல்கிற அந்த பிரசங்கத்தை ராஜா வரைக்கும் கேள்விப்பட்டு, அந்த நாட்டில் உள்ள ராஜாவிலேருந்து சிறு பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், உபவாசம் பண்ணாங்களாம். குழந்தைகள், மிருகஜீவன்கள் எல்லாம் தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் மனம் திரும்புகிறத பார்த்தோன்னே எல்லாரும் தண்ணி கூட குடியாமல் தேவனை என்ன செய்வாங்க, நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவர் தம் பொல்லாத வழியை தம் கைகளின் கொடுமையை விட்டு திரும்ப கடவுங்கள்னு ராஜா சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து எல்லாவற்றையும் செய்ததுனால ஆண்டருடைய கோபம் வந்து அவங்கள விட்டு என்ன செஞ்சிச்சு, நீங்கி விட்டு பாருங்கள். 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், தாம் அவருக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்ய இருந்தார். 40 நாள் அழிச்சிருவேன்னு சொன்னதை நினிவேயே ஆண்டவர் என்ன செய்யலை, அழிக்கலை. இப்போ அதை குறித்து யாருக்குள்ள ஒரு கோபமும் ஒரு சோர்வு வருதுன்னு பார்த்தீங்கன்னா யோனாவுக்கு வருது. ஏன்னா தான் சொன்னபடி தன்னை கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றலைன்னு அவருக்குள்ள ஒரு கோபம் ஒரு சோர்வு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அழகாக போடப்பட்டிருக்கும் வசனம். இப்போ 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாய்கிறது நலமாயிருக்கும். எதுக்கு அவன், நம்ம முதல்ல எலியாவை பார்த்தோம், என்னன்னா ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு பெரிய சாதனை செஞ்சுட்டு அந்த ஒரு சின்ன யோசேபருடைய வார்த்தைக்கு ஒரு சோறு வந்து போதும் கர்த்தாவேன்னு சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா எது யோனாக்கு மிகவும் விசனமாக இருந்ததுன்னா, தேவன் வந்து நினிவேயை அழிக்காமல் இருந்தது விசனமாயிருச்சு. அதனால அவர் சொல்கிறார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே என் பிராணம். எதுக்கு நீங்கள் வந்து இப்படி தான் இருப்பீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். நீங்கள் இரக்கம் உள்ள தேவன், மனஸ்தாபப்படுகிற தேவன், தீங்குக்கு நீங்கள் தீமையான காரியத்தை செய்கிறதுக்கு மனஸ்தாபப்படுற தேவன். அதனால தான் நான் என் தேசத்துலேருந்தே சொன்னேன், இதுக்காக தான் நான் தர்சீஸ்க்கு ஓடி போனேன். நீங்கள் எப்படினாலும் நினிவே அழிக்க மாட்டீங்க, மனம் திரும்பிடுவீங்க, மனம் மாறிடுவீங்க. அதுக்கு எதுக்கு என்னையே கொண்டு வந்தீங்க, அதனால என் பிராணனை எடுத்துக்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபமாக இருக்குது பார்த்தீங்களா யோனாவுடைய ப்ரேயர். ஆண்டவர் வந்து யோனாவை கொண்டு அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி அந்த நாட்டில் அந்த 3 நாள் பிரயாண விஸ்தாரமான அந்த ஒரு பெரிய நினிவே பட்டணத்தையே ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கு யோனாக்கு அன்றைக்கு என்னது இல்லை, சந்தோஷம் இல்லை. அவருக்குள்ள ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு. என்னை கொண்டு இத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லாமல் அவனுக்குள்ள ஒரு சலிப்பு வருது. தான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலைங்கிற ஒரு சலிப்புல அவருக்குள்ள இது வருது. அப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு அந்த நாள் ஒரு பாடத்தை என்ன செய்கிறார், கற்பிக்கிறார். நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்கு, அங்கே வந்து அவர் சூறை செடிக்கு கீழே இருக்கிறாரு. இவர் ஆமணக்கு செடியை ஆண்டவரே ஒரு நாள் வளர வச்சு அதை ஒரே நாளில் அழித்து போடும்போது அந்த ஆமணக்கு செடி தனக்கு நிழல் தரலையேன்னு அந்த கோவத்தில் யோனாக்கு கூட கொஞ்சம் கோவம் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ வளர்க்காத நீ நடாத அந்த ஒரு ஆமணக்கு செடி அழிந்து போனது கூட உனக்கு கவலை வரும்போது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை ஜனங்கள், இங்கே பாருங்கள், வலது கைக்கும் இடதுக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீனங்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. அப்போ ஆண்டவர் வந்து நம்ம தேசத்துக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நிமித்தமாக ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஜனங்கள் உங்கள் நிமித்தமாக ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை பெற்று அந்த நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு ஆர்வமாய் மாறுறானா அதை குறித்து அந்த சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அழிந்து போகிறதையோ, நம்ம கூட இருக்கிறவங்க அழிந்து போகிறதையோ, நம்ம நரகத்துக்கு போகிறதையோ தேவன் ஒரு நாள் என்ன செய்யலை, விரும்பலை. தேவன் வந்து நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதற்கு தான் தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, ஆசைப்படுறாரு. அப்போது அப்படிப்பட்ட தேவன் வந்து இந்த நாளில் நம்ம கூட சொல்கிறது பாருங்கள், சோர்ந்து போகாமல் எப்பவும் நம்ம என்ன செய்யணுமா, ஜெபிக்கணுமா. ஆனால் நம்ம 2 மனிதர்களை பார்த்தோம், 2 பேருமே பெரிய ஊழியக்காரர்களாக தேவனுக்காக அசாத்தியமான காரியங்களை செய்த 2 மனிதர்கள்.
எலியாவும் யோனாவும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு, யோனாக்கில் வந்து தான் சொன்னது நடக்கலைங்கிற ஒரு சோர்வு, எலியாக்கில் வந்து ஒரு மனுஷியுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சோர்வு. ஏன் ஆண்டவரால் முடியாத அவங்கள்ட்ட வந்து காப்பாற்றிருக்கு. ஆனால் பாருங்கள், நம்ம முதல்ல ஆண்டவர் சொன்ன அந்த உவமையில் வந்து அந்த ஒரு விதவையை பாருங்கள், அவன் ஒரு அநியாயமான ஒரு நியாயாதிபதியாக இருந்தாலும் அவங்கிட்ட இருந்து அந்த நியாயத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் அவனை மதிக்காட்டாலும் அவன் வந்து அவளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காட்டாலுமே டெய்லி போய் அந்த நியாயத்துக்காக போய் நிற்கும்போது ஒரு நாள் அந்த நியாயாதிபதி நியாயம் செஞ்சானா. அப்போ இரவும் பகலும் நாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் வந்து என்ன செய்வார்? நியாயம் செய்வார். ஒருவேளை நீங்கள் ஜெபித்து இந்த ஜெபம் கேட்கப்படலன்னு சோர்ந்துருக்கலாம், ஜெபிக்க இஷ்டமே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம வந்து சோர்வுக்குள்ளே போயிடவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு எந்த சோர்வு இருந்து நீங்கள் இதுவரைக்கும் பண்ண ஜெபத்தின் மூலமாக ஆன்சர் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிறத விட்டுருந்துருக்கலாம், பாவத்துக்குள்ளே சிக்கி ஜெபத்தை விட்டுருக்கலாம், ஒருவேளை பிசாசுடைய தந்திரத்தில் நீங்கள் ஜெபிக்கிறத விட்டுருக்கலாம். இந்த நாள்லாம் தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே அந்த விதவையை போல நான் உங்கள்கிட்ட இருந்து இந்த காரியத்துக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெபிக்கிறத விட மாட்டேன். ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கு, எப்பொழுதும் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்வுக்குள்ள இருந்து எலியாவும் பாருங்க சூறை செடிக்கு கீழே இருந்து ஜெபிச்சாரு, யோனாவும் பாருங்க சோர்வுல இருந்து ஜெபிக்க தான் செஞ்சாரு. இப்போ நம்ம சோர்வுக்குள்ள இருந்தாலும் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட பேசுகிற தேவனா இருக்கிறார், நமக்கான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட ராஜா உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இசப்பா, சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபிக்கணும்னு நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் சோர்வுக்குள்ள இருக்கலாம் ராஜா. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் ஏதாட்டும் ஒரு பெரிய கஷ்டமான காரியங்கள் நடந்திருக்கலாம், யாரையாவது இழந்திருக்கலாம், எந்த காரியத்திலிருந்து பிள்ளைகள் சோர்வுல இருந்தாலும் ராஜா, அந்த சோர்வுல இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க வெளியே கொண்டு வாங்க இசப்பா. எப்பொழுது ஜெபிக்கிற ஜெப ஆவியை கொடுங்க ராஜா. ஒருவேளை ஜெபத்திற்கு ஆன்சர் வராம ஆண்டவரே நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து அந்த ஆன்சர் பெற முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க ஜெபத்துக்கு ஆன்சரை கொடுங்க இசப்பா. அவங்களுடைய சோர்வுகள் இருந்து விடுதலை கொடுத்து அவங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஆன்சர் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. எல்லா சோர்வுகளையும் நீக்கி எப்பொழுது ஜெபிக்கிற ஜெப ஆவியினால ஆண்டவரே என்னோடு சேர்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க இசப்பா. சரீரத்தில் இருக்கிற எல்லா சோர்வு பலவீனங்கள், ஆத்துமாக்கில் இருக்கிற எல்லா சோர்வு பலவீனங்களை எடுத்துக்கொடுங்க. ஒருவேளை பிசாசானவங்களை உங்களுக்குள்ள வளராதபடி ஜெபிக்க விடாதபடி கட்டு வச்சிருக்க எல்லா பிசாசின் கட்டிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ராஜா. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே.